வெல்கம் டு விஎன்எஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இயல் 3 அரங்கவியல் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாடகத்தின் அடிப்படை அலகு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, உரையாடல். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், நாடகத்தின் உயிர்நிலையாக அமைவது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கதைக்கரு. அடுத்து மூணாவது கொஸ்டின், அரங்குகள் அமைய வேண்டிய முறை பற்றி கூறும் சிலப்பதிகாரத்தின் காதை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அரங்கேற்று காதை. அடுத்து நாலாவது கொஷின், பாலாமணி ஸ்பெஷல் என்று அழைக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, தொடர்வண்டி. அடுத்து அஞ்சாவது கொஷின், பாய்ஸ் கம்பெனி என்னும் நாடக குழுவை உருவாக்கியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, சங்கரதாச சுவாமிகள். அடுத்து ஆறாவது கொஷின், பொறுத்துக. சங்கரதாச சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக தந்தை. ஆர்.எஸ். மனோகர் நாடகக் காவலர். பாலாமணி நாடக அரசி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, அதாவது 1க்கு ஆ, 2க்கு இ, 3க்கு இ, 4க்கு ஆ. அடுத்து ஏழாவது கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் சரியான கூற்றுகளை கண்டறிக. 1வது கூற்று, வட்ட வடிவில் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அரங்கம் வட்ட வடிவ அரங்கம். இது வந்து சரி. அடுத்த 2வது கூற்று, படங்களுக்கு போடும் சட்டத்தை போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம். இதுவும் சரி. அடுத்து 3வது கூற்று, பார்வையாளர்களின் வீடுகளுக்கு அருகில் அமைந்திருப்பது அண்மை அரங்கம். இது வந்து தவறு. அடுத்து 4வது கூற்று, திரையரங்குகள் போன்ற வடிவத்தில் அமைந்தவை திறந்தவெளி அரங்குகள். இது வந்து தவறு. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2 சரி. 8வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1வது கூற்று, பாலாமணி அம்மையாரின் நாடகங்கள் சமூக சீர்திருத்தங்களை உள்ளடக்கங்களாக கொண்டிருந்தன. இது வந்து சரி. 2வது கூற்று, பம்மல் சம்பந்தனார் எதிர்கதை நாடகம் எனும் புதிய வகைமையை உருவாக்கினார். இதுவும் சரி. அடுத்து 3வது கூற்று, நேஷனல் தியேட்டர்ஸ் என்னும் நாடக நிறுவனத்தை சங்கரதாச சுவாமிகள் நிறுவினார். இது வந்து தவறானது. அடுத்து 4வது கூற்று, ஆண்டன் செகாவ் அமெரிக்க நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர். இது தவறு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, 1, 2 சரி. அடுத்து 9வது கொஸ்டின், 1000 பேரில் ஒருவரே கவிஞர், 10,000 பேரில் ஒருவரே பேச்சாளர் என்று கூறியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஔவையார். அடுத்து 10வது கொஸ்டின், மக்களாட்சியை மலரச் செய்த ஆற்றல் உடைய கலையாக அறியப்படுவது. இதுக்கான ஆன்சர் வந்து பேச்சுக்கலை. அடுத்து 11வது கொஸ்டின், முழுவதும் பெண்களை கொண்ட நாடக குழுவை நடத்தியவர். இதுக்கான ஆன்சர் வந்து பாலாமணி அம்மையார். அடுத்து 12வது கொஸ்டின், களரிக்கட்டுக்கு பிறகு தோன்றுகின்ற முதல் கதை மாந்தனை இவ்வாறு அழைப்போம். இதுக்கான ஆன்சர் வந்து கட்டியங்காரன். இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.